ஓகேம்மா. உங்களுக்கு ஓவராலா எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் எந்த லெவல்ல உங்களுக்கு இருந்துச்சு? எக்ஸாம் ஈஸியாக இருந்ததுங்க மேம். ஈஸியா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு ஆடியோலாம் கேட்டு எழுத, டிக்டேஷன் ஆடியோலாம் கேட்டு எழுத சரியா இருந்துச்சா? எஸ் மேம். ஆடியோ கிளியராகவே இருந்ததுங்க மேம். வாய்ஸ் வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸுங்க மேம். மேல் வாய்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 5 மினிட்ஸ் ஈஸியாக தாங்க மேம் இருந்தது. எஜுகேஷன், அதுக்கப்புறம் விமனோட எம்பவர்மெண்ட் அதை மாதிரி கேட்டிருந்தாங்கங்க மேம். ஓகே. லாஸ்ட் 2 மினிட்ஸ் லெட்டர் எதை பத்தி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லுங்க. லெட்டர் கூட்ஸ் டெலிவரி பற்றி கேட்டிருந்தாங்கங்க மேம். ஓகே. சூப்பர் சூப்பர். செகண்ட் பேப்பர் வந்து ஓவராலா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செகண்ட் பேப்பர் நடுவில் திடீர்னு வாய்ஸ் கொஞ்சம் ஸ்பீட் வந்து ரைஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்ததுங்க மேம். மற்றபடி ஈஸியாக தாங்க மேம் இருந்தது. அதில் ஒரு 2-3 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுத சிரமமாக இருந்ததுங்க மேம். மற்றபடி ஈஸியாக இருந்ததுங்க மேம். ஓகே. அதாவது லாஸ்ட் 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இடையில. எஸ் மேம். மிடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க மேம். மிடில்ல மட்டும். ஸோ ஓவராலா வந்துட்டு ஸ்டீல்ல ஹார்ட் ஒர்க்லாம் நிறைய வந்துருந்துச்சா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு 2 ஹார்ட் வேர்ட் மட்டும் இருந்த மாதிரி இருந்ததுங்க மேம். அதை மட்டும் ஒமிட் பண்ணியிருந்தேன். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தாங்க மேம் இருந்தது. அது ஒமிட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஷார்ட்டா நான் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியலையா அது? அது ஞாபகம் வச்சுக்க முடியலங்க மேம். அதனால ஒமிட் பண்ணிட்டேன். ஓ சரி சரி. ஸ்டீல்ல லெட்டர்லாம் எதுவும் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்ஸ் அது வரல அது வரல. லெட்டரில் எந்த ஹார்ட் வேர்ட்ஸுமே இல்லைங்க மேம். ஆனா இடையில வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தனால உங்களால போட முடியல ஸ்ட்ரோக்கு. எஸ் மேம். ஓகே ஓகே. அடுத்து செகண்ட் பேப்பர் வந்து எப்படி பண்ணிருந்தீங்க? செகண்ட் பேப்பர் நல்லா பண்ணியிருந்தேங்க மேம். ஓகே. கண்டென்சேஷன் எதை பத்தி கேட்டிருந்தாங்க? கண்டென்சேஷன், எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சோலார் பவர் ஜென்ரேஷன் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கங்க மேம். சூப்பர். செகண்ட் பேப்பர் லிஸ்ட் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு டைம் எடுத்துச்சா? லித்தோ ஈஸியாக இருந்ததுங்க மேம். எனக்கு மாடல் டெஸ்ட் பண்ணியிருந்தப்ப வந்த மீம்ஸ்லாம் நிறைய வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க மேம். கார்டனிங் பற்றி கேட்டாங்கங்க மேம். ஓகே. சூப்பர் சூப்பர். இல்ல ஜூனியர் வந்து லிஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாங்க. சீனியர் ஈஸியா தான் இருந்தது. சீனியர் ஈஸியாக தாங்க மேம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் கஷ்டமாக இருந்ததுங்க மேம். அப்புறம் கார்டனிங்னோடனே அது சம்மந்தமான வேர்ட்ஸ் இருந்ததுங்க மேம். ஓகே. அது ரிலேட்டடா கொஞ்சம் திங்க் பண்ணி எழுத முடிஞ்சது. எழுத முடிஞ்சதுங்க மேம். ஓகே. அடுத்து இந்த லாஸ்ட் ப்ரேசஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அது எல்லாமே கரெக்டா பண்ணீங்களா? ஃப்ரேசஸ் எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணியிருந்தேங்க மேம். ஃபஸ்ட்டு 10 வேர்ட்ஸில் 1, 2 மிஸ்டேக் இருந்திருக்குங்க மேம். அடுத்த 20 வேர்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி தாங்க மேம் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக இருந்ததுங்க மேம். எப்படி பட்ஜெட் புக்ல உள்ளதா வந்துச்சா? ப்ராக்டிஸ் ஆமாங்க பண்ணதா மேம். வந்துச்சா? பட்ஜெட் புக்கில் சொன்ன பேஜஸ்ல இருந்து தாங்க மேம் கேட்டிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. சரி. அடுத்து இப்போ நீங்க ஓவராலா எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப மோஸ்டா டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்ணது ஏதாவது இருக்கா? டிஃபிகல்ட் எனக்கு அந்த லெட்டர் பார்ட்டில் ஸ்பீட் ரைஸ் பண்ணது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுங்க மேம். மற்றபடி எந்த ப்ராப்ளமுமே இல்லைங்க மேம். ஓகே சூப்பர். இப்போ அடுத்த எக்ஸாம் எழுத போறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நெக்ஸ்ட் ஃபெப் எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. மேம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே 140 வேர்ட்ஸ் per மினிட் கையிலேயே வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி நடுவில் ஸ்பீட் ரைஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க மேம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அங்கே நமக்கு டைம்குள்ளே முடிக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். ஓகே சூப்பர் சூப்பர்மா. அடுத்து நீங்க தமிழ் பண்ணணும்ல? எஸ் மேம். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம். தேங்க்யூ மேம்.